ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டி 50ல நம்ம இன்னைக்கு இண்டஸ்இன் பேங்க், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் தான் வந்துருக்கு. ஸோ இண்டஸ்இன் பேங்க் வந்து ஒரு ஹியூஜ் ஃபால்க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வச்சிருக்கு. பட் பெரிய அளவில் எந்த மூமெண்ட்டும் இல்லை நமக்கு இப்போதைக்கு ஒரு செல்லிங் சைடில் தான் இருக்குது. இன்னுமே நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். சப்போஸ் நியூ என்ட்ரிஸ் வந்து நாளைக்கும் க்ரீன் கேண்டில் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து முந்தின நாள் இருக்குல்ல, அந்த கேண்டிலோட ஹையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கூட செட் பண்ணிக்கலாம். நாளைக்கும் கண்டினியூஸாக க்ரீன் கேண்டில் வச்சிருந்தது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 809 811 அப்படின்ற அந்த ஒரு ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 880 இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும். வால்யூமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் பையிங் வால்யூம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. கேண்டில் சைஸும் ஓரளவு சின்ன கேண்டில் சைஸ் தான் இருக்கு. அதே மாதிரி வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெயிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ். ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த டாப் கெய்னிங் லிஸ்ட்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். டாடா மோட்டார்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு சின்னதா. வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஒன்ஸ் இந்த 688 அப்படின்ற பிரைஸை தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் இந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்றவங்க தாராளமாக பண்ணலாம். டெக்னிக்கல் படி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 688 தாண்டியும் எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அதுவரை நம்ம வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிறதுனால நாளைக்கே ப்ரைஸ் கூட அகைன் ட்ராப் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் நமக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் அதை பார்ப்போம். பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கையெல்லாம் பிரேக் பண்ணி நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு வந்து ஒரு நியூ ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம தாராளமாக நியூ என்ட்ரிஸ் கூட எடுக்கலாம், ஹோல்டு பண்ணலாம். இந்த ஒரு இதை 8184 அப்படின்ற ப்ரைஸை ரிஸ்க் லெவலாக வச்சுட்டு நம்ம இந்த ஒரு இன்னைக்கான க்ளோஸ்ல கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ என்ட்ரிஸ் எடுக்கலாம் தாராளமாக. ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்குமே நமக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கான கேப் இருக்கு. ஸோ ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 8600. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 8661 அப்படின்ற ப்ரைஸ் கூட நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னுமே ஃபர்தரா ஹையர் சைடில் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு புல்லிஷ் சைடில் தான் இருக்கு இந்த ஒரு ஷார்ட் பேட்டர்ன் பொறுத்த அளவுக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு சேஃபர் சைடில் இருக்கு. நியூ என்ட்ரிஸ் கூட ட்ரை பண்ணலாம் சின்னதாக இருக்கு வச்சுட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு பெரிய லெவலில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் 50 போவோம். ஸோ ஜியோ ஃபினான்ஸ் இருக்கு நமக்கு இன்னைக்கு 3.8% கிட்ட. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தோம். ஒரு ஹியூஜ் லாஸ்ல இருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் லெவலில் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம நியூ என்ட்ரிஸ் கூட ட்ரை பண்ணலாம் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல. ப்ரைஸ்மே ரிவர்ஸ் ஆகியிருக்கு இந்த இடத்துல. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் டைப் தான் இந்த இடத்துல நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் டைப் தான் நமக்கு இங்கே இருக்கவே செய்யுது. வால்யூமும் ஓரளவுக்கு நார்மலான வால்யூம் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ப்ரைஸுமே ஒரு இன்க்ரீசிங் சைடில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஒரு லெவலில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தோம் இந்த 235 அப்படின்ற ப்ரைஸை கூட நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ ரிஸ்க் லெவல் வேணும் அப்படின்னா இன்னைக்கான கேண்டலோட லோவை கூட நம்ம ரிஸ்க் லெவலாக வச்சுக்கலாம். கேண்டலோட லோ இல்லைன்னா ஓப்பன் ப்ரைஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக ரிஸ்க் லெவலாக வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு அடானி கிரீன் வேணாம், இண்டிகோ பார்ப்போம். இன்டர் குளோப் ஏவியேஷன் நல்ல ஒரு ஷார்ட் பேட்டர்லாம் இருக்கு. பட் ஒரு சைட் வைஸ் மூவ்மெண்ட் தான் கிட்டத்தட்ட. ஸோ நம்ம வந்து ஒன்று இந்த ஒரு ஹையை வந்து கன்சிடர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து இந்த ஒரு லெவல்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஹையை கன்சிடர் பண்ணுறப்போ அகைன் இது வந்து பிரேக் ஆகியிருக்கு. நல்ல ஒரு பிரேக் அவுட்டுமே கொடுத்துருக்கு இந்த இடத்துல. பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் வந்து அகைன் ப்ரைஸ் வந்து ஒரு அப் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஷார்ட் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்,
ஸோ இந்த ஹை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை தாண்டலை இன்னும். ஸோ இல்லை நம்ம இதே இந்த ஒரு லெவலை ப்ரீவியஸ் ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக்கும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த தாண்டி நமக்கு வந்து க்ளோஸ் வைக்கவும் நம்ம வந்து தாராளமாக நியூ என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கு. நமக்கு மூவிங் ஆவரேஜ் சைட்லையுமே கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதை தாண்டுறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ இந்த ஒரு கிரீன் கேண்டல் தாண்டி க்ளோஸ் வைக்கவும் கூட நம்ம ப்ரீவியஸ் ஹைஸ் வந்து டார்கெட்டா தாராளமாக செட் பண்ணலாம் அந்த 5000 கிட்ட. வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு அடுத்த நாள் கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத. நெக்ஸ்ட் நமக்கு ஓசிசி இது கிடையாது. ஓகே, ஓசிசி எல்எல்டிடி. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நமக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு ஷேரா தெரியல, வால்யூம் வந்து இந்த இடத்துல அதிகமாக வேற இருக்கு. கேண்டில் சைஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு. மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல குறையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன குவான்டிட்டி வேணா ட்ரை பண்ணலாமே தவிர ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்றது நல்லது. இன்னும் ஒரு கிரீன் கேண்டில் வர்றதுக்கு நம்ம தாராளமா வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புல் பேக் வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு லெவல் வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 என்ட்ரி ஸ்டேஜ் இருக்கு. ஸோ அக்ரெசிவ்னா இப்போவே என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புல் பேக் வரவும் நம்ம இந்த ஒரு இடத்துல தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல நமக்கு எங்கேயாவது சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு நம்ம அடுத்தடுத்து இந்த ப்ரீவியஸ் கைஸ் வந்து தாராளமாக டார்கெட்டாக செட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். என் வால்யூமே நல்லா தான் இருக்கு. கேண்டில் சைஸுமே நல்லா தான் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் கேண்டிலும் பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த பாடி வெளியே தான் இருக்கு. ஸோ நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஒரு சின்னதாக ரிஸ்க் வச்சு கூட நம்ம நியூ என்ட்ரி